அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை வீடியோவாக கொடுக்குறோமா இல்லை டேரெக்டாக மெசேஜ் வீட்டுக்கு வீடு போயிட்டு கொடுக்குறோமோ. ஸோ நம்ம பேசுகிறோமோ எப்படி பண்ணாலும் சரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வந்து கம்பல்சரி செஞ்சே ஆகணும். செஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய பொருள் வந்து இப்படி ஒரு பொருள் இருக்குது, இப்படி ஒரு பொருள் விற்கிறாங்க, இதோடைய ரேட்டு இவ்வளோ தான், இவ்வளோ குவான்டிட்டி இருக்கும், இதில் இவ்வளோ பொருள் இருக்கும் அப்படின்ற பொருளை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கஸ்டமருக்கு சொன்னோம், சொசைட்டியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் தான் பொருளே முதல்ல கஸ்டமர்கிட்ட போயிட்டு ரீச் ஆகும். பொருள் ரீச் ஆகும் மீன்ஸ் இப்படி ஒரு பொருள் இருக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரை அட்ராக்டிவ் பண்ணுற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்கணும். அடுத்தது சேல்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட். சேல்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நான் குடோன்ஸ் வந்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த குடோன் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, குடோனுக்கு நான் ரெண்ட்டு கொடுக்கணும். அடுத்தது இதை கொண்டுட்டு போயிட்டு அரியலூரில் விற்கிறேன், மார்க்கெட்டில் விற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டில் ஒரு ரூம் ரெண்ட் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரூமுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, இந்த ஷோரூமுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, இதுக்கு தனித்தனியாக. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால் இது தனித்தனியாக நம்ம ரெண்ட் கொடுக்குறோம். அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த இடத்துல நான் ப்ரொடக்ஷன் பண்ணின ப்ராடக்டை வந்து சென்னை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ட்ராவல் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். லாரியோ அல்லது ட்ரக்கோ அல்லது பைக்கோ அல்லது டாடா ஏசி ட்ரெயின் எதில் கொண்டு போகிறோமோ, பஸ்ஸில் கொண்டு போகிறோமா அல்லது நம்மளே எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்றது. ஸோ பர்சன் எடுத்துகிட்டு போனாலும் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் வேணும். லாரியில் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாலும் அந்த லாரிக்கு நம்ம வாடகை கொடுக்கணும், டீசல் போடணும், அந்த ஒர்க்கர் அதாவது லாரி டிரைவருக்கு வேஜஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். அடுத்தது அவருக்கு இடையில இப்போ இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது 7 to 10 hours ஆகும். ஸோ அந்த 7 to 10 hours லஞ்ச் இடையில அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது லஞ்சோ அல்லது டின்னரோ அவங்க வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஆகுறாங்கன்னா அதுக்கு செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்தது. அடுத்தது ரிப்பேர்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன். ரிப்பேர்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன் பார்த்தோன்னு சொன்னால் இந்த சேல்ஸ் ஆஃபீஸில் ரிப்பேர்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் மீன்ஸ் ஒரு பொருளை நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் வச்சு எடுக்கிறப்ப பார்த்தோன்னா அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆக செய்யும். அடுத்தது அதில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் வந்து மெஷினரிஸ் வந்து சில பொருளை வந்து நம்மளே ஓனாக கையால் தூக்கி வைக்க முடியாது. ஸோ மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட்டான பொருளெல்லாம் மெஷின் மூலயமா தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த மெஷினரிஸை டெப்ரிசியேஷன் அதோடைய ரிப்பேர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அடுத்தது கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ். கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உள் தூக்கு குழின்னு சொல்கிறாங்க. கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் அப்படின்றது ஷோரூம்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்டை ஏற்றி கஸ்டமர் இருக்கிற இடத்துக்கு கொடுக்கறது அல்லது உள்ளார இருக்கக்கூடிய பொருளை வெளியில் தூக்கிட்டு போய் அதாவது நம்மளுடைய ஃபேக்ட்ரிக்கும் வெளியில் கொண்டு போய் கொடுக்கக்கூடியதுக்கு பேர் கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு வெளியில் கொடுக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேஜஸை தான் கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து அதாவது இங்கேருந்து ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஃபினிஷ்டு குட்ஸு, அடுத்தது மெட்டீரியல் கன்சியூம்டு, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்டு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லா எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து அதாவது எதெல்லாம் ஆட் பண்ணணும் எதெல்லாம் லெஸ் பண்ணணுமோ தனித்தனியாக ஆட் பண்ணி லெஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வரக்கூடிய காஸ்ட்டு வரவை சேர்த்து அதாவது இன்கம்மையும் எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராடக்ஷன் பண்ண இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக வர காஸ்ட்டுக்கு பேர் தான் டோட்டல் சேல் ஆஃப் காஸ்ட். அதாவது ஒரு பொருளை இவ்வளோ செலவுலாம் நம்ம லெஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணினது எல்லாத்தையும் சேர்த்தோன்னா அது எல்லா எக்ஸ்பென்சஸையும் எல்லா செலவுகளையும் சேர்த்தோன்னு சொன்னால் ஒரு பொருளை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக யார் யாருக்கு என்னென்ன செலவு செஞ்சோம், எந்தெந்த இடத்துல ரிப்பேர்க்காக, வேஜஸ்க்காக, ரூம் ரெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா காஸ்ட்டையும் சேர்த்து ஃபைனலாக ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்ற காஸ்ட், இதுதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, மொத்தமாக செய்யக்கூடிய செலவு. அதுக்கப்புறம் இதிலிருந்து இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்னால் ஒரு பொருளை இவ்வளோக்கு தான் விற்கணும் அப்படின்ற காஸ்ட்டு. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தமாக ஒரு ஃபர்னிச்சரை செய்யறதுக்கு சின்னதாக செஞ்சது ஒவ்வொன்றுத்துக்கும் செஞ்ச செலவு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நம்ம 10,000 அதாவது வேலை செஞ்சவங்களுக்கு ஓகே, பட்டு ஒரு பர்சன்டேஜ் அல்லது 2% நமக்கு இன்கம் கிடைக்கணுங்கிறதா ப்ராஃபிட்டுக்குன்னு சொல்லிட்டு 1 or 2% சேர்ப்பாங்க. ஸோ 10,000 ரூபாய்க்கு விற்கணும் அந்த பொருளை அப்படின்னு சொன்னால்
10,500 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே 9,500 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் லாஸ் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு விற்க வேண்டிய விலை எவ்வளவு, அடுத்தது இதை நம்ம எவ்வளோவுக்கு விற்றுருக்கோம் அப்படின்றது சேல்ஸ். விற்றுருக்கோம் ஒரு பொருளை 10,000 ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொன்னால் 10,500 11,000க்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அதாவது 1000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து விற்க வேண்டிய விலை, இது வந்து விற்ற விலை. இது வந்து நமக்கு பார்த்தோம்னா ப்ராஃபிட்டா ஆர் லாஸா அப்படின்றது. இது வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டோட்டல் சேல்ஸ் எவ்வளோக்கு விற்கணும், இது வந்து சேல்ஸ் எவ்வளோக்கு விற்றுருக்கோம், அடுத்து இது பார்த்தோம்னு சொன்னால் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள்: மீனாட்சி ராமசாமி பொறியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பாலிடெக்னிக் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரி, மீனாட்சி ராமசாமி ஆசிரியர் பயிற்சி கல்லூரி, மீனாட்சி ராமசாமி பிபிஎட் கல்லூரி, எம்ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட், எம்ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், MBA, MCA, காற்றோட்டமான வகுப்பறைகள், பறந்து விரிந்த விளையாட்டு மைதானம், மாணவ மாணவியருக்கு தனித்தனியாக இலவச தங்கும் விடுதி வசதி, தகுதியுடைய SC ST மாணவர்களுக்கு இலவச கல்வி, அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி, 100% தேர்ச்சி, 100% வேலை வாய்ப்பு. மீனாட்சி ராமசாமி வித்யாலயா CBSE பள்ளி மத்திய மாநில அரசு அங்கீகாரம் பெற்றது. LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை. மீனாட்சி ராமசாமி தமிழ் வழி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. சாதாரண மாணவரையும் சாதனையாளராக்கும் கல்வி நிறுவனங்கள் மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள். திருச்சி மெயின் ரோடு, MR கல்வி நகர், தத்தனூர், உடையார்பாளையம் தாலுகா, அரியலூர் மாவட்டம். செல் 9947131129 943434 and 9942. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபார்மட் ஸ்பெசிமென் மட்டும் தான் பார்த்தோம். அதாவது முதல்ல என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பென்சஸ் நம்ம செய்வோம் அப்படின்றத மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்க்க போகிறது பார்த்தோம்னு சொன்னால் அந்த காஸ்ட் ஷீட்டு நம்ம சம்மாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு சம்மு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 1 January 1919. அதாவது ஒரு கம்பெனி வந்து அதாவது ஒரு எக்ஸ் லிமிட்டட்னா நேம் எதையும் கொடுக்காம ஒரு லிமிட்டட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் 1 January பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு. 1 ஜனவரி மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தோன்னா 31 December 1990 ஒரு வருஷத்துக்கு உள்ள வரவு செலவை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ப்ரீஃபாக எக்ஸ்பான்ஷன் என்னென்ன எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அப்படின்றத எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் ஓவராலாக ப்ரொடக்ஷன் செக்ஷனுக்கு எவ்வளவு, ஆஃபீஸ்க்கு எவ்வளவு, மெட்டீரியல் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் ஓவராலாக தான் கொடுத்துருக்குறாங்க. தனித்தனியாக கொடுக்கல. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராப்ளமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து கொஞ்சம் ப்ரீஃபாக அடுத்த சம்மு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தோன்னு சொன்னால் 1 January பார்த்தோன்னு சொன்னால் இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கக்கூடிய ஏரியாஸ். அதாவது 1 January இதுவும் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் தான். இது வந்து சேல்ஸ் செக்ஷனில் பார்க்கக்கூடியது. அடுத்தது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. அதாவது இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் நம்மள கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு தொகை. இதை வந்து நம்ம எவ்வளோ வந்து முதலீடு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபா போன மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணது. அதாவது இப்போ வந்து 1990 அப்படின்னு சொன்னால் 1989 க்ளோசிங் ஸ்டாக்காக இருந்தது. இது இந்த வருஷத்துக்கு 1 January ஓப்பனிங்காக வந்திருக்கு. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் கையிருப்பு ரொக்கம்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா அதை இல்லாமல் அதில் இருக்கிறது பத்தாமல் ரா மெட்டீரியல் இந்த 1 January மாதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 2,09,000 ரூபாய்க்கு அடுத்தது ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ப்ரொடக்டிவ் வேஜஸ் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக
வேஜஸ், அதாவது லேபருக்கு கொடுத்த மொத்த சம்பளம் யார் யார் எந்தெந்த செக்ஷனில் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் ப்ரொடக்ஷன் செக்ஷனில் மொத்தமாக இருக்காது எத்தனை லேபர் இருந்தாங்க, மேனேஜருக்கு எவ்வளவு, ஒர்க்கர்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் மொத்தமாக வேஜஸ்ன்னு சொல்லிட்டு 1,95,000 வந்து அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அடுத்தது சேல்ஸு. சேல்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 1 இயருக்கு ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்தோன்னா 6,06,000க்கு சேல்ஸ் பண்ணின அமௌண்ட்டை சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம வந்து எவ்வளோக்கு பொருள் விற்கணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். இது வந்து சேல்ஸ் அமௌண்ட்டு. இது வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த சேல்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அன்யூஸ்டு 31 டிசம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து இது பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு 10,000. அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா அன்யூஸ்டு அப்படின்னு சொன்னால் யூஸே ஆகாத ரிட்டர்ன் பண்ணுறது ஃபைனலாக நம்மக்கிட்ட இருக்கிறது. அன்யூஸ்டு அப்படின்னா யூஸ் பண்ணாத பொருள். ஸோ அது வந்து பார்த்தோன்னா 12,500க்குள்ள அமௌண்ட்டு இருக்குது. அடுத்தது வந்து ஒர்க் ஓவர் ஹெட் பார்த்தோன்னு சொன்னால் இது ஃபேக்ட்ரியில் செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஃபேக்ட்ரிஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டாங்க. ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. என்னென்ன எக்ஸ்பென்சஸ், லைட்டுக்குன்னு எவ்வளவு, வேர் ஹவுஸ் எவ்வளவு, ரெண்ட்டுக்கு எவ்வளவு, ரூம் ரெண்ட்டு எவ்வளவு, ரிப்பேர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்காமல் ஓவராலாக டோட்டல் காஸ்ட்டாக நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி கொடுத்தா நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் ஈஸி. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் அண்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் அண்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன்ஸில் வந்து ஃபைனலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இதுவும் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி தான். மேனேஜருக்கு சேலரி எவ்வளவு, ஃபர்னிச்சர் எவ்வளவு, அடுத்து லைட்டு பவர் அண்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம், ரிப்பேர்ஸ் எவ்வளவு, தேய்மானம் டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்றத தனித்தனியாக கொடுக்காம ஓவராலாக எக்ஸ்பென்சஸை நமக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு 31 டிசம்பர். இது வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷனில் ஃபினிஷ்டு குட்ஸு, இது வந்து ஓப்பனிங் குட்ஸுன்னு சொல்கிறோம். இது வந்து ஃபினிஷ்டு குட்ஸு. ஃபினிஷ்டாக ஃபைனலாக நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா அதோடைய எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங்லேருந்து இதை லெஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கணக்கு இது வந்து ஒன்லி ப்ராப்ளம் சம்மு மட்டும்தான். அந்த வருஷத்தில் ஒரு எக்ஸ் லிமிட்டட் வந்து ப்ரிப்பேர் பண்ணின செலவு பண்ணின வரவு செலவு மட்டும்தான். இது எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இன்கம்மு, தென் இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்ஸு. இப்போ இந்த எக்ஸ்பென்சஸ்லேருந்து இன்கம் எல்லாத்தையும் லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட்டு. இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத நம்ம சம்மு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து காஸ்ட் ஷீட்டு ப்ரிப்பரேஷன் காஸ்ட் ஷீட். இது பர்டிகுலர் இதில் ஃபஸ்ட்டு இன்னர் காலம் அவுட்டர் காலம்னு சொல்லிட்டு 3ஆக பிரிச்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஸ்டாக் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் 1 ஜனவரி 1990 1 ஜனவரியில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு 10,000 இருக்குது. அடுத்தது இதில் க்ளோசிங்கை லெஸ் பண்ணணும். க்ளோசிங்கை லெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட இன்னும் என்னென்னத்தை ஆட் பண்ணணும்னு பார்த்தோன்னு சொன்னால் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு வந்து பார்த்தோன்னு சொன்னால் இருக்குது. ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா தான் க்ளோசிங் ஸ்டாக் கூட லெஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பர்ச்சேஸ் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் பார்த்தோன்னு சொன்னால் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு எவ்வளோனா 2,09,000க்கு 2,90,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னு பார்த்தோம்னா 3 lakhs வருது. இப்போ இதில் இருந்து க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தோன்னு சொன்னால் இதோ இருக்குது ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அன்யூஸ்டு 31. ஸோ இப்போ லெஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோனா 31 டிசம்பர் 1990ல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 12,500. இப்போ இதை லெஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி
மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் இருக்குதான்னு பார்த்தோம்னா டைரக்ட் வேஜஸ் இருக்குது. இதை லெஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 0 0 5 9ல் 2 போச்சுன்னா 7 9ல் 1 போச்சுன்னா 8 2 2,87,500 பேலன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா இது கூட மெட்டீரியல் கன்சியூம்டு இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட் பண்ணணும். மெட்டீரியல் கன்சியூம்டு இருக்குதா பார்த்தோன்னா இருக்குதா அப்படின்னு சொன்னால் இருக்குது. எது இருக்குன்னா டைரக்ட் வேஜஸ், ப்ரொடக்டிவ் வேஜஸை வந்து டைரக்ட் வேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளோ பார்த்தோம்னா டைரக்ட் வேஜஸ் அல்லது ப்ரொடக்டிவ் வேஜஸ். ப்ரொடக்டிவ் வேஜஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1,95,000. இப்போ இதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 5 7 8 10 12 12 1 10 18 1 4 4,82,500. இது வந்து பார்த்தோன்னு சொன்னால் ப்ரைம் காஸ்ட், முதல் நிலை அடிப்படை செலவுகள்னு சொல்லி எழுது அல்லது முதல்நிலை செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இதுக்கு பேர் ப்ரைம் காஸ்ட். இது அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய கம்பல்சரி காஸ்ட். இதுக்கு அப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு செக்ஷன்லேயும் ஒரு ஆஃபீஸ்லேயும் நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆஃபீஸஸ் என்னென்ன ஆஃபீஸ் பார்த்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இந்த ஃபேக்ட்ரியில் என்னென்ன ஓவர்ஹெட்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் சம்மந்தமாக நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்று தான் இருக்குது, ஒர்க் ஓவர்ஹெட். ஒர்க் ஓவர்ஹெட் அப்படின்னு சொன்னால் ஒரு 43,000. அதாவது நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸை சொல்லிட்டு பிரித்து கொடுக்காம மொத்தமாக டோட்டலாக செஞ்ச எக்ஸ்பென்சஸை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க் ஓவர்ஹெட் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு 43,000. இது அவுட்டர் காலத்திலே எழுதிக்கலாம். தென் இந்த ப்ரைம் காஸ்ட்டு அவுட்டர் காலத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தோன்னு சொன்னால் ஒர்க் இன் ப்ராக்ரஸோ அல்லது ஓப்பனிங்கோ அல்லது க்ளோசிங்கோ அப்படி வந்து எதுவும் கொடுக்கல. நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோன்னு சொன்னால் ஓவராலாக ஒர்க் ஓவர்ஹெட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஓவராலாக கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால இதை நம்ம டைரெக்டாக அப்படியே எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த காஸ்ட்டுக்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் 43,000க்கு பேர் ஒர்க் காஸ்ட். ஒர்க்கு காஸ்ட். அடுத்து ஃபேக்ட்ரி செக்ஷனுக்கு அடுத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ஹெட்டிங் போட்டுக்கிறோம். இது சம்மந்தமாக என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சம்மில் பார்க்குறோன்னா ஆஃபீஸ் அண்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 36,000 ஓவராலாக கொடுத்துட்டாங்க. அதாவது தனித்தனியாக எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி கொடுக்காம ஆஃபீஸ் அண்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக கொடுத்துருக்காங்க ஒரு 36,000. இப்போ இந்த காஸ்ட்டுக்கு பேர் பார்த்தோன்னு சொன்னால் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது இதில் ஏற்கனவே ஒரு 4,82,500 இருந்தது. இதுலேருந்து இந்த காஸ்ட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னு சொன்னால் ஃபைனலாக ஒர்க் காஸ்ட் வரும். அதுக்கப்புறம் $500
5 then 8 2 இந்த காஸ்ட்டுக்கு பேரு ஒர்க் காஸ்ட். இந்த ஒர்க் காஸ்ட்ல இருந்து ஃபேக்டரி காஸ்ட், அதாவது ஆஃபீஸ் அண்டு ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 36,000. இதை ஆட் பண்ணோன்னா எவ்வளோ வருதோ அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். 0 5 1 6 அண்டு 5,61,000. இந்த காஸ்ட்டுக்கு பேர் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங் க்ளோசிங் ஓப்பனிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோசிங் லெஸ் பண்ணிட்டோம். அடுத்தது மெட்டீரியல் கன்சியூம்டு ஒன்று இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். இதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்தோன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு. அதில் ஒர்க் ஓவர் ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு, அதையும் நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அந்த காஸ்ட்டுக்கு பேர் ஒர்க் காஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் ஓவர் ஹெட்டில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸ் அண்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். அது வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மொத்த எக்ஸ்பென்சஸ், வேஜஸ்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ஸ்டேஷ்னரிஸ்லேருந்து தென் லைட்டிங்ஸு பவர் அந்த மாதிரி எல்லா எக்ஸ்பென்சஸும் சேர்த்து டோட்டலாக ஒரு 36,000 கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் காஸ்ட்டையும் இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸையும் ஆட் பண்ணோன்னா வரக்கூடிய இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுக்கு அடுத்து இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் இருக்குது. என்ன செக்ஷன் இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் செல்லிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் சேல்ஸ் சம்மந்தமாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரெண்டே எக்ஸ்பென்சஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஃபினிஷ்டு குட்ஸு அதாவது ஃபஸ்ட்டு ஜனவரி 1990 பார்த்தோன்னு சொன்னால் எவ்வளோ அப்படி இருக்குதுன்னா ஒரு 25,500 இருக்குது. இது கூட எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு பார்த்தோன்னா டிசம்பர் 31 ஒரு 24,000 இருக்குது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு 24,000 இருக்குது. இப்போ இது அது ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங்கை லெஸ் பண்ணுவோம். லெஸ் பண்ணோன்னு சொன்னால் ஒரு 1,500 இருக்குது. இதை இல்லாமல் இன்னும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தோன்னு சொன்னால் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஃபைனலாக ஒன்று தான் இருக்குது, சேல்ஸு. நம்ம இந்த சேல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அதாவது நம்ம இந்த ஃபேக்ட்ரியில் இந்த எக்ஸ் லிமிடெட் வந்து 1 இயரில் ப்ரொடக்ஷன் பண்ணி ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணதில் சேல்ஸில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கா லாஸ் ஆகிருக்கா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் சேல்ஸ் கொடுப்பாங்க சம்மபுரத்தில் காஸ்ட் ஷீட்டில். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் சேல்ஸ்லேருந்து லெஸ் பண்ணி ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் காஸ்ட் தெரியணும் அப்படின்னு சொன்னால் டோட்டல் காஸ்ட்டு இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னு பண்ணால் 0 1 2 3 5,63,000 நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அல்லது டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் பார்த்தோம்னு சொன்னால் 5,63,000 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தோம்னு சொன்னால் 6,06,000 நமக்கு சேல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ சேல்ஸ்லேருந்து டோட்டல் சேல்ஸ். இப்போ இந்த டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது இவ்வளோ செலவையும் செஞ்சது போன ஒரு பொருளை 5,63,000 ரூபாய்க்கு 5,63,000க்கு
கம்பல்சரி விற்கணும் அப்படின்றது டோட்டல் சேல்ஸு. பட் ஆனால் அந்த நிறுவனம் வந்து அந்த பொருளை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொன்னால் 6,06,000க்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கா லாஸ் கிடச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா சேல்ஸ்லேருந்து டோட்டல் சேல்ஸை லெஸ் பண்ணணும்னா ப்ளஸில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது சேல்ஸ்லேருந்து டோட்டல் சேல்ஸை லெஸ் பண்ணணும். சேல்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் 6 lakhs, டோட்டல் சேல்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் 5 lakhs சம்திங் வருது. ஸோ இது ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தோன்னு சொன்னால் 6,06,000லேருந்து 5,63,000 லெஸ் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்குதோ அதுதான் வந்து 43,000 வந்து இன்கம், அதாவது ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஸோ இந்த கம்பெனியில் 5,63,000க்கு விற்க வேண்டியது 6,06,000க்கு விற்றுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு இந்த இயரில். ஸோ ப்ராஃபிட் அது சேல்ஸ், டோட்டல் சேல்ஸ்லேருந்து சேல்ஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் சேல்ஸ் வேல்யூலேருந்து, அதாவது டோட்டல் சேல்ஸ்லேருந்து சேல்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராஃபிட்டு, அதுவே டோட்டல் வேல்யூலேருந்து சேல்ஸோடைய வேல்யூஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வேல்யூ ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு நமக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் வந்து காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் எல்லா எக்ஸ்பென்சஸும் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னால் ஓப்பனிங்கை க்ளோசிங் கூட லெஸ், அது ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங்கை லெஸ் பண்ணிக்கிட்டு எல்லா எக்ஸ்பென்சஸையும் தனியாக ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்மக்கிட்ட எவ்வளோ செலவு பண்ணியிருக்கு அப்படின்றத வச்சுக்கிறோம். இது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. அதாவது ஒரு பொருளை விற்க வேண்டிய விலை, அதை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண எல்லா செலவு போக இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்னென்ன செலவுலாம் செஞ்சுருக்கோமோ மொத்தத்துக்கு எல்லா காசையும் சேர்ப்போம். ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வருது அப்படின்னு சொன்னால் அதை 5,50,000க்கு நம்ம விற்கிறோன்னா தான் ப்ராஃபிட்டு. அது வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விற்ற காசுலேருந்து எவ்வளோக்கு விற்கணுமோ அந்த காசை லெஸ் பண்ணோன்னா அதில் ப்ளஸில் கிடச்சிச்சுன்னு சொன்னால் ப்ராஃபிட்டு. ஸோ இதுதான் காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெத்தடு. இது வந்து ஒன்லி காஸ்ட்டு மட்டும்தான். பெர் யூனிட்டுக்கான காஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம்.